குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா படிக்கிறீங்களா? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th 5th சாப்டர் அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி எக்ஸாம்பிள் 530 பார்க்க போகிறோம். ஃபைண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் டு த எலிப்ஸ் x² + 4y² = 32 when theta = π/4. கண்ணு தீட்டா அப்படின்னு கொடுத்தாவே பேராமெட்ரிக் ஈக்குவேஷன். அப்போ இந்த பேராமெட்ரிக் ஈக்குவேஷனில் இந்த எலிப்ஸுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட்டும் நார்மலும் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு பாருக்கன்னு, நம்ம பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் என்ன ஃபார்மேட்டில் வரும் அப்படின்னு சொன்னால் உனக்கு உடனே புரிஞ்சுக்கும். அப்போ நம்ம சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு நம்ம பேராமெட்ரிக் ஈக்குவேஷனை சொல்லலாம். அப்போ நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு உனக்கே தெரியும். பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் வந்து சாமி, ஏன்னா தீட்டா கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் நமக்கு ஃபார்முலா என்ன? a cos theta, b sin theta. அப்ப இந்த பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் போட்டோம்னா பாயிண்ட் கிடைச்சிரும். பாயிண்ட் கிடைச்சிருந்தா ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் போட்டுடலாம், ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல் போட்டுடலாம். அப்போ இந்த பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் வேணும்னா ஃபஸ்ட்டு ஏ வேணும், அப்புறம் தீட்டா அவனே கொடுத்துட்டான். அப்போ சாமி இந்த கணக்கு அப்படியே எழுதலாம். x² + 4y² = 32. அப்போ 32வால் டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ x² / 32 + 4y² / 32 = 32வால் டிவைட் பண்ணால் 1. இங்கே அடிக்க முடியாது, இங்கே அடிக்கலாம். 1 4 is 4, இங்கே 8 4s are 32. அப்போ நமக்கு x² / 32 + y² / 8 = 1. அப்போ இதிலிருந்து a² = 32. ஆனால் இந்த 32வை 16 × 2ன்னு எழுதலாம். அப்போ இதுக்கு நம்ம ரூட் எடுத்தோம்னா a = ரூட் எடுத்தால் 16க்கு ரூட் எடுத்தால் 4, 2க்கு ரூட் எடுத்தால் √2. புரியுதா சாமி? 32 இது a², இது b². a² 32வை 16 2s are 32. அதே மாதிரி b² என்ன? 8. இதை 4 2s are 8ன்னு எழுதலாம். 8 4 2. இப்போ ரூட் எடுத்தோம்னா b = 4க்கு ரூட் எடுத்தால் 2, 2க்கு ரூட் எடுத்தால் √2. அப்போ ab தெரிஞ்சு போச்சா? இப்போ ஈக்குவேஷனில் போடலாம். அப்போ a என்ன? 4 √2 × cos தீட்டா வந்து π/4. π/4னா 45. அதே மாதிரி பாரு b sin தீட்டாவா? அப்போ b வந்து 2 √2 sin தீட்டா வந்து π/4. அப்போ therefore நமக்கு 4 √2 cos 45 வந்து 1/√2, 2 √2 sin 45 நமக்கு 1/√2ன்னு தெரியும். உனக்கு ஆல்ரெடி 45க்கு உனக்கு ட்ரையாங்கிள் வந்து நம்ம போட்டு சொல்லியிருக்கோம். இது 90 டிகிரி, இது 45, 45, இது 90னா 45க்கு ஆப்போசிட் 1 1 √2. அப்போ காசுனா பாரு, adjacent side by hypotenuse 1/√2, sin opposite side by hypotenuse 1/√2. இப்போ √2 என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல். அப்போ நமக்கு பாயிண்ட் 4, 2 இதுதான் பாயிண்ட். நான் இப்போ இது வரையும் போட்டது உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம தீட்டா கொடுத்ததுனால பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் a cos theta, b sin theta. அப்போ நம்ம ஈக்குவேஷனில் 32வால் டிவைட் பண்ணினா a² என்ன, b² என்ன, அதிலிருந்து a வந்து என்ன, b என்ன கண்டுபிடிச்சிக்கலாம். இதில் ஏவுக்கு பதிலாக 4 √2, cos தீட்டாவுக்கு பதிலாக π/4, bக்கு பதிலாக 2 √2 sin π/4ன்னு வரும். π/4னா 45, cos 45 வந்து 1/√2, sin 45 1/√2, √2 கேன்சல் ஆகி இப்போ பாயிண்ட் கிடைச்சிருச்சு. இனிமேல் ஈக்குவேஷன் ஆஃப் த இந்த பாயிண்டில் ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட். அப்போ ஈக்குவேஷன் புரியுதா தங்கம்? ஈக்குவேஷன் ஆஃப் த
டேஞ்சன்ட். டேஞ்சன்ட் நமக்கு வேணும். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் அட் எந்த பாயிண்ட்ல 4,2ல கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம குறிப்பை பயன்படுத்திக்கலாம். இதுதானே நமக்கு கொடுத்துருக்கிற கணக்கு. ரீப்ளேஸ் பண்ணலாம். எக்ஸ் ஸ்கொயர்டை xx1 ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் 4 இன்ட்டு ஒய் ஸ்கொயர்டை y1 ரீப்ளேஸ் பண்ணலாம். ஈக்குவல் டு 32. இது x1 y1. x1க்கு பதிலாக 4 போட்டுக்கலாம். இங்கே 4 போட்டுக்கலாம். அப்போ x இன்ட்டு 4 ப்ளஸ் 4 y இன்ட்டு y1க்கு பதிலாக 2 ஈக்குவல் டு 32. புரியுதா சாமி? அப்போ பெருக்கு நமக்கு 4x ப்ளஸ் 8y ஈக்குவல் டு 32. இது எல்லாம் பாரு 4ஆல் டிவைட் பண்ணிடலாம். அப்போ 4ஆல் டிவைட் பண்ணிட்டா எக்ஸு ப்ளஸ் 2y ஈக்குவல் டு இது 4ஆல் டிவைட் பண்ணால் 8. இதுதான் நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட். புரியுதா தங்கம்? நல்ல ஒன்றுமே கிடையாது. பேராமெட்ரிக் ஃபார்முலா வந்து a என்ன b என்ன cos 45 என்ன sin 45 போட்டிங்கன்னா பாயிண்ட் கிடைச்சிரும். அப்புறம் நம்ம ஆஸ் யூஸ்வலாக போடும்போது ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் வேணும்னா ரீப்ளேஸ் பண்ணுறது தான். எக்ஸ் ஸ்கொயர்டை xx1 ரீப்ளேஸ் பண்ணேன், 4 அப்படியே இருக்கும். ஒய் ஸ்கொயர்டை y1 ரீப்ளேஸ் பண்ணேன், ஈக்குவல் டு 32. x1க்கு பதிலாக 4ம் y1க்கு பதிலாக 2ம் போட்டிங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் கிடைச்சிரும். இப்போ அது புரியுதா தங்கம்? அடுத்தது ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல். ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல் 4,2ல வேணும். ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல் வேணும்னா நம்ம என்ன 3 பாயிண்ட் நான் சொல்லியிருக்கேன். கோஎஃபிஷியண்ட்டை இடத்த மாற்றணும், நடுவாண்ட சிம்பிளை மாற்றணும், கான்ஸ்டன்ட் டேர்மை கேன்னு போடணும். கோஎஃபிஷியன்ட் இடம் மாறும், நடுவான் இருக்கிற குறி மாறும். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸு, மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ன்னு மாறும். கான்ஸ்டன்ட் வந்து கேன்னு போட்டுக்கணும். அது ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல். அது புரியுதா சாமி? இப்போ பாரு, ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல். ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் அட் எந்த பாயிண்ட்ல 4,2. ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் அட் 4,2. இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல் வேணும்னா நம்ம கோஎஃபிஷியன்ட் இடம் மாறணுமா? அப்போ என்ன வரும் நமக்கு? 2x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு கே அப்படின்னு கிடைச்சிடும். இப்போ புரியுதா சாமி? ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல் அப்படின்னு வேணும்னா இந்த கோஎஃபிஷியன்ட் 2 வந்து எக்ஸுக்கு போகும், இந்த 1 வந்து ஒய்யோடைய கோஎஃபிஷியன்ட் போகும், நடுவாண்ட ப்ளஸ் மைனஸ் ஆகும், இது கேன்னு போகும். இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல். இப்போ கேவை கண்டுபிடிக்கணும், இந்த பாயிண்டை போடணும். அப்போ 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 4 மைனஸ் ஒய்க்கு பதிலாக 2 ஈக்குவல் டு கே. அப்போ என்ன வரும்? 8 மைனஸ் 2 ஈக்குவல் டு கே. அப்போ கே ஈக்குவல் டு 6ன்னு கிடச்சிரும். இதை கொண்டாந்து இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல் 2x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 6. புரியுதா தங்கம்? 2x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 6ன்னு கிடச்சிரும். இப்போ தெரியுதா? இவ்வளோதான். இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல். ஓகேவா? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஏதாச்சும் இதில் உங்களுக்கு குழப்பமாக இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.